Good morning, children. Today, in your science class, I've given something related to organ system. Okay, we're going to study about organ system. Organs na enna உங்களுக்கு தெரியும் already நீங்க previous classesல external organs na enna, internal organs na enna படிச்சிருக்கீங்க. External organs na enna? Eyes, nose. Externally நம்ம பார்க்கக்கூடிய hand, leg, no? எக்ஸ்டர்னலி ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா பாடிக்குள்ள உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், லங்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸ் தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னலி நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், உறுப்புகள். ஓகே, எக்ஸ்டர்னல் மீன்ஸ் outside the body which we can see with our eye. Internal organs means within the body that we can't see, but அந்த ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பாடி ஃபங்க்ஷனிங் எல்லாம் ப்ராப்பராக நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த பக்கத்தில் ஒரு டெம்பிளில் நல்ல ஒரு சவுண்டாக இருக்குது, அதனால டீச்சருக்கு கரெக்டாக எடுக்க முடியாது. பட் தென் ஐல் கிவ் யூ த கோர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுறது ஆக்டிவிட்டி, அதோட மெயின் இதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன ஆர்கன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இது உங்கள் 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் எடுத்தது. வாட் இஸ் திஸ் ஆர்கன்? திஸ் இஸ் அ பிரெயின். No, you already learned about this. We have 3 parts. Even in the question answer you have studied forebrain, midbrain and hindbrain. So இங்கே நம்ம 5th ஸ்டாண்டர்டில் புக்ஸ் வந்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பேஜ் நம்பர் 107 பார்த்துக்கோங்க. புக்ஸ் வந்தவங்க மட்டும் பாருங்கள். ஓகே, புக்ஸ் வராதவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை. புக்ஸ் இல்லை, புக்ஸ் வந்து வாங்கிடுங்க சீக்கிரம். பட் புக்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறது புரியும். பேஜ் நம்பர் 107 எடுங்கம்மா. those who have your 5th standard books பாருங்க. forebrain, midbrain, hindbrain. ஸோ அதோட பேசிஸில் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒவ்வொன்று இருக்குது. செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம கொஞ்சம் கூட க்ளீனாக படிப்போம். அண்ட் forebrain, midbrain, hindbrain அதோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு பிரெயின் பார்ட்ஸ்லையும் என்னென்ன இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். forebrainல நம்ம மெயின்லி இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, 5th நீங்கள் படிப்பீங்க. இது நான் சும்மா ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ கிளாஸ் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மிட்பிரெயின். மிட்பிரெயின் என்ன? இந்த கிரீன் கலர் பார்ட் இருக்குல்ல, இதான் மிட்பிரெயின். மிட்பிரெயின் வந்து மேக்ஸிமம் நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸோட மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, மஸ்குலர் மூமெண்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதும் நம்மளோட விஷனையும் ஹியரிங்கையும் ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த மிட்பிரெயின். இதெல்லாம் நான் 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஓகே, ஹைண்ட் பிரெயினில் தான் பிரெயின் ஸ்டெம், அதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, பிரெயின் ஸ்டெம் எல்லாம் இருக்குது அண்ட் அதுதான் நம்ம வைட்டல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெயின்லி இப்போ நீங்கள் இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டிக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியது திஸ் இஸ் பிரெயின் அண்ட் பிரெயின் ஹேஸ் மோஸ்ட்லி 3 parts: forebrain, midbrain and hindbrain. Is that clear? Okay, next one, lungs. lungs படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாயில இருந்து தான் லங்ஸோட மெயின் ட்ரக்கியா வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ அந்த லங்ஸும் சரி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சரி நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வாயில இருந்து மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ்லேருந்தே நீங்கள் படிப்பீங்க. பேரோட்டிட் கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட், ஈசோஃபேகஸ், இது ட்ரக்கியா, இதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அது நான் 5th ஸ்டாண்டர்டில் ஆர்கன் சிஸ்டம் 1 கிளாஸாக எடுக்கும்போது கரெக்டாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு 2 lungs இருக்குது. அண்ட் லங்ஸுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? ஸ்மால், அதாவது இட் இஸ் ஜஸ்ட் கனெக்டிங் த்ரூ ட்ரக்கியா. ட்ரக்கியா முடிஞ்சு நமக்கு ரைட் லங் அண்ட் லெஃப்ட் லங் இருக்குது. அண்ட் கீழே நம்மளோட இதை லங்ஸை வந்து பாடியிலேருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் டயஃப்ரம். ஓகே, அண்ட் நேசல் கேவிட்டியில் லங்ஸ் எதுக்கு மெயின்லி லங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? இப்போ பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன? மெயின் ஃபங்க்ஷன் என்ன?
நமக்கு மெமரி பவர் கொடுக்கறது அண்ட் நம்ம படிச்சு இப்போ நம்ம பார்த்த இதை விஷனை நமக்கு என்ன ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறது தான் இந்த பிரெயின் அண்ட் நம்மளோட மெமரி எல்லாம் ஸ்டோர்டா இருக்கிறதும் நம்ம இம்பல்சிவா ஒரு விஷயம் இப்போ நீங்க படி அப்படின்னு நான் சொல்லும்போது உடனே நீங்க படிக்கிறீங்கன்னா அது பிரெயின் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி நீங்க உடனே படிச்சு பாக்குறீங்க பேஜ் நம்பர் 107 திருப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்டன்டா நீங்க ஏன் 107 திருப்புறீங்க பிகாஸ் பிரெயின் நமக்கு அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது மெசேஜா கொடுக்குது அதே மாதிரி இப்போ லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட பிரீதிங் சிஸ்டம் சுவாசித்தல்ங்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மெயினா ஃபோக்கஸ் பண்றது தான் லங்ஸ் நம்ம பாடிக்குள்ள உங்களுக்கு தெரியும் we intake oxygen and we bring out carbon dioxide அப்படிதானே so when we intake oxygen the lungs அது லங்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன sacs ஆல்வியோலைன்னு சொல்லுவோம் bronchis alveoli அதெல்லாம் நீங்க படிப்பீங்க ஸோ அது வந்து நம்ம ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணி ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணி வெளியே கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும் இஸ் தட் கிளியர் அதுதான் லங்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஹார்ட் எப்படி வந்து அடிக்கும் it beats like 72 times a minute so you know ஹார்ட்டோட பீட் சவுண்ட் என்ன லப் டப் அப்படிதான் ஹார்ட்டோட சவுண்டிங் இருக்கும் இல்லையா ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன யூ ஆல் நோ இட் பம்ப்ஸ் த blood to different parts of the body so main function of heart is what pumping blood to different parts of our body so இதிலே நீங்க aorta right ventricle left ventricle left atrium right atrium supavena cava னு நிறைய பார்ட்ஸ் படிப்பீங்க ஸோ அது 5th ஸ்டாண்டர்ட்ல சப்ஜெக்ட் வைஸ் படிக்கும்போது புரியும் இது என்ன பார்ட் உங்களுக்கு தெரியுமா லிவர் திஸ் இஸ் த லிவர் சுரக்கிறது தான் பைல் பைல்ங்கிற ஒரு liver produces bile for the digestion of fat mainly liver it helps in the digestion process digestive glands பத்தி படிக்கும்போது நம்ம liver பத்தி நம்ம நிறைய படிப்போம் அதனால தான் இப்போ liver சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும்போது எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல லிவர்ல ஏதாவது டேமேஜஸ் வந்துருச்சுன்னா ஃபுட் நம்ம நார்மலி இன்டேக் பண்ற ஃபுட் எல்லாமே அந்த பேஷண்ட்ஸால சாப்பிட முடியாது ஏன்னா திஸ் இஸ் ஹெல்பிங் வைட்லி இன் டைஜஷன் நம்மளோட உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட சரிமானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதும் and it produces the bile for the digestive அது ஒரு digestive enzymes and அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அது நீங்க இந்த பேஜ் நம்பர் புக்ஸ் இருக்கிறவங்க பேஜ் நம்பர் 102 பாருங்க அதுல டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டிவா இருக்கு நான் இப்போ இந்த கிளாஸை ஏன் ஷார்டன் பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம இனி அதை படிக்க போறோம் ஓகே அதனால தான் இன்னைக்கு ஜஸ்ட் அந்த ஆர்கன்ஸ் மட்டும் தான் நேம் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் ஷார்ட்டனா ஒவ்வொரு ஆர்கனும் சொல்லி போறேன் ஓகே நெக்ஸ்ட் இஸ் திஸ் யூ ஆல் நோ இது என்னம்மா லிவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்டொமக்ல தான் நம்ம டைஜஷன் வந்து மெயின்லி டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக் வயிற்று பகுதியில் அப்படிதானே ஸோ தட் யூ ஆல் நோ அண்ட் தட் இஸ் த மெயின் இதை பற்றி ரொம்ப பெரிய இது ஒன்றும் இல்லை நம்ம இன்டர்னலி ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீன் ஷேப்ல இருக்கும் அவ்வளோதான் இட்ஸ் அ ஜே ஷேப்டு ஆர்கன் இது ஆல்ரெடி நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க திஸ் இஸ் கிட்னி யூ ஆல் நோ கிட்னி என்ன நமக்கு கிட்னியும் லங்ஸ் மாதிரி தான் we have 2 kidneys one is right kidney and இன்னொன்று is left kidney and kidney mainly நம்ம urinary bladderக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதோட பேரு ureter so kidneyயோட main function என்ன it filters the blood to remove waste and produce urine blood வந்து filter பண்ணும் அதாவது நமக்கு பியூர் பிளட் இம்பியூர் பிளட் இருக்கு ஸோ அதில் பியூர் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி பாடி ஃபுல்லாக கொடுக்கறதும் அண்ட் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம 1 டாய்லெட் போடுறோம்ல ஸோ அந்த யூரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் தான் இந்த கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன் சைஸ்ல பெருசா இருக்குன்னு சொல்லி லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படி நினைக்க கூடாது இந்த பிக் காலன் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் நான் இப்போ வந்து ரெட் கலர்ல மார்க் பண்றது தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் புரிஞ்சுதா ஸோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்டெஸ்டைன்ஸ் படிக்கும்போது அது பெருசா உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல சொல்றதுக்கு இல்லை மெயின்லி திஸ் இஸ் ஹெல்பிங் இன் டைஜஷன்
டைஜஸ்ட் ஆன ஃபுட் ஸ்டொமக் வழியே போய் லார்ஜ் இன்டெஸ்டைன்குள்ள போய் தென் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வழியா வரும். அதுதான் விஷயம். ஓகே, தட் இஸ் த மெயின் திங். அண்ட் இவ்வளவு தான் இன்னைக்கு நான் இந்த ஆர்கன்ஸோட பேர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு அதோட மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன்? brain is the memory. So whatever messages we receive, that is received through brain and it makes us impulsively react to that messages. Next one நம்ம படிச்சது heart, no lungs, அது respiration க்கு help பண்ணும். And heart, it pumps the blood. Then stomach, liver, it produces bile and helps in the digestion of fat. Next we studied about stomach where digestion mainly takes place. And finally intestine, liver சொல்லிட்டோம். Okay, then kidney helps in the purification of blood. அது ஒரு அரிப்பு மாதிரி work ஆகுது. அது pure blood நம்ம body full pump in பண்ணணும் இல்லையா? So it acts as a filter and produces urine. Small intestine and large intestine helps in digestion. அவ்வளவுதான் இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டி பாருங்க. வெரி சிம்பிள். இந்த ஆக்டிவிட்டியில மெயின்லி the major organs of the human body. இந்த பிக்சர் நீங்க கண்டிப்பா வரையணும். அந்த வெளியில இருக்கிற பாடி ஹியூமன் பாடியோட அவுட்லைன் வரையலனாலும் அந்த மெயின் பிக்சரை நீங்க அது வரைஞ்சா இன்னும் நல்லது. ஸோ இந்த மெயின் பிக்சர் வரைஞ்சிட்டு ஒவ்வொன்றும் என்ன ஆர்கன் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் போதும். லங்ஸ் எது, பிரெயின் எது, ஹார்ட் எது, இது கண்டுபிடிச்சா மட்டும் போதும். தட்ஸ் ஃபங்க்ஷன் கூட நீங்க எழுத வேண்டாம். Okay, just draw this picture. You have enough time. Only one activity is given. You have enough time. Take your own time. Draw properly and neatly. Identify what organs are each and write it. இங்க இருக்கிறது மாதிரி இது என்னன்னா அது வரைஞ்சிட்டு அதுல ஒரு லைன் போட்டுட்டு இது என்னன்னு எழுதணும். இது என்னன்னா இது வரைஞ்சிட்டு இது லைன் போட்டு இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே வரையணும். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்குற அதே வரைஞ்சிட்டு you have to mark the organs which are given in your help box. கீழே help box இருக்கு, அதை பார்த்து நீங்க எழுதணும். Is that clear? Thank you so much. That's it. We are ending our session. Thank you so much and take care. If you have any doubts you can call. Rather than that, உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்டோட ஆர்கன் சிஸ்டமோட கிளாஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல அப்டேட் ஆயிருக்கு. அது நீங்க செக் அவுட் பண்ணுங்க. Thank you.